ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 30, 2025. மனிதர்கள் சுகம் மற்றும் அமைதியை அடைய விரும்பினால், அவர்கள் எப்போதும் வெற்றியடைய விரும்பினால், அனைத்து சித்திகளுக்கும் எஜமானராக வேண்டும் என்று மனிதர் விரும்பினால், அவர் தனது மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்த வேண்டியிருக்கும். மனிதரின் மனம் மற்றும் புத்தி மிகவும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் புத்தியில் மனிதர்கள் தேவையில்லாத குப்பை கூளம் போன்ற விஷயங்களை நிரப்பிவிட்டார்கள். மேலும் மனமோ மிகவும் எதிர்மறையானதாக ஆகிவிட்டது. மனம் என்னென்னவோ யோசித்து கொண்டிருக்கிறது. மனதினை மனோ விகாரங்களுக்கு வசப்படுத்தி அதனை மனிதர்கள் மிகவும் அலைபாயச் செய்து விட்டார்கள். அதனால் அது அமைதியற்ற தன்மையை உருவாக்குகிறது. மனிதரை அலைக்கழிக்கிறது, தொந்தரவுகள் செய்கிறது, குழப்பங்களில் மாட்டிவிடுகிறது. ராஜயோகத்தின் பாதையில் நடக்கும் நாம் மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்தளவிற்கு நாம் அவரது சொரூபத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவோமோ அந்தளவிற்கு நமக்கு அழகான அனுபவங்கள் கிடைக்கும், அழகான பலன்கள் கிடைக்கப்பெறும். எந்தளவிற்கு நமது மனம் புத்தி ஒருமுகப்படுமோ அந்தளவிற்கு பாபாவிடமிருந்து நாம் வரங்களை பெற முடியும். மேலும் சுகம் மற்றும் அமைதி அதிகமாக அனுபவமாகும். எனவே புத்திசாலியான மனிதர் தன் மனம் மற்றும் புத்தியை அலைபாயச் செய்ய மாட்டார். புத்தியில் பகவானே வந்து அமரும் அளவிற்கு அதனை சுத்திகரிக்க வேண்டும். வரங்களை நிறையச் செய்யும் அளவிற்கு அதனை சக்தி வாய்ந்ததாக ஆக்க வேண்டும். புத்தியில் அந்தளவிற்கு ஈஸ்வரிய பெருமிதத்தை நிறைத்துக் கொள்வோம். அதன் மூலம் அழுக்கான விஷயங்கள் உள்ளே நுழைவதற்கு அவற்றிற்கு தைரியமே இருக்கக்கூடாது. நாம் அவசியம் ஒருமுகப்பட்ட சித்தமுடையவராக ஆக வேண்டும். சித்தத்தை ஒருமுகப்படுத்தாமல் நமது விகர்மங்களும் அழிக்கப்படாது. நமக்கு சக்திகள் கிடைக்கப் பெறுவதே மன ஒருமுகப்பாட்டின் மூலமாகத்தான். எந்தளவிற்கு சித்தத்தை ஒருமுகப்படுத்துவோமோ அந்தளவிற்கு தன்னைத்தான் நன்றாக புரிந்து கொள்கிறோம். நமக்கு தற்போதைய சொரூபம், எதிர்காலத்தின் சொரூபம், பூஜைக்குரிய சொரூபம், மேலும் நமது 84 பிறவிகளின் சொரூபங்களும் தெளிவுபட தொடங்குகின்றன. எனவே வாருங்கள், தன்னைத்தான் இந்த உயர்ந்த விஷயங்களை பெறுவதற்காக தயார்படுத்திக் கொள்வோம். மனம் எங்கெல்லாம் அலைபாய்கிறது? விகாரங்களின் பின்னால், மாய தோற்றங்களின் பின்னால், மனிதர்களின் பின்னால், செல்வம், சொத்துக்கள் ஆகியவற்றின் பின்னால், பொறாமை மற்றும் வெறுப்பின் பின்னால் என்று எங்கே எனது மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது? முதலில் மனம் எங்கே அலைபாய்கிறது என்று நாம் கண்டறிய வேண்டும். சூக்ஷ்மமான புத்தியுடையவர்கள் எனது மனம் நான் மற்றும் எனது என்பதில் மாட்டிக்கொண்டு அலைபாய்ந்து கொண்டிருக்கிறதா என்று சோதனை செய்வார்கள். கவலைகளில் மாட்டிக்கொண்டு என் மனம் குழப்பமடைவதில்லை தானே? நான் அவசியம் கவலையற்ற ராஜாவாக ஆகியே தீர வேண்டும். இவ்வாறு தனக்குத்தான் புரிய வைத்துக் கொள்வோம். எனவே வாருங்கள், மன ஒருமுகப்பாட்டின் சக்தியை அதிகரித்து இந்த உலகிற்கு மிக உயர்ந்த சேவை புரிவோம். ஏனென்றால் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்போது இந்த உலகம் முழுவதும் கூக்குரல்கள் கேட்குமோ, மேலும் பாபா மற்றும் அவரது குழந்தைகளின் வெற்றி முழக்கமும் கேட்குமோ, அப்போது நாம் முழு உலகிற்கும் பலவற்றையும் கொடுக்க வேண்டியிருக்கும். நாம் நமது சித்தத்தை ஒருமுகப்படுத்தி இருப்போமானால் நாம் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைந்திருப்போம். விநாச காலத்திலும் தன்னைத்தான் அறிந்திருக்கும் காரணத்தால் ஆடாது அசையாது உறுதியானவராக நாம் இருப்போம். மேலும் விநாசத்தின் நிகழ்ச்சிகளுடைய தாக்கமும் நம் மீது ஏற்படாது. எனவே நாம் கவனம் செலுத்துவோம். மனம் புத்தியை எங்குமே அலைபாய விடக்கூடாது. நாம் தேவையில்லாத விஷயங்களை பார்த்து கொண்டிருப்போமா, மொபைலில் தேவையில்லாத விஷயங்களை பேசி கொண்டிருப்போமானால், பிரச்சனைகளை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டே இருப்போமானால் நமது மனம் மற்றும் புத்தி மிகவும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். மேலும் நமக்கு சுகம் கிடைக்கப் பெறாது. இன்று முழு நாளும் நாம் 2 விஷயங்களின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவோம். முதன்மையாக நமது ஆத்மஸ்வரூபத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவோம். பின்னர் நமது பரிஷ்தா சொரூபத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை நமது இந்த 2 சொரூபங்களையும் நன்றாக பார்ப்போம். மன ஒருமுகப்பாட்டின் மூலமாக முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் பொருள் எவ்வளவு தெளிவாக இருக்குமோ
அவ்வாறே அவை தென்படும். பின்னர் மேலே அமைதி கடலானவரை காண்போம். பின்னர் அவரிடமிருந்து அமைதியின் கிரணங்களை கிரகித்து கொண்டு முழு உலகையும் அமைதிப்படுத்துவோம். ஓம் சாந்தி.